Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல மொறுமொறுப்பா காரசாரமா இருக்கக்கூடிய பாக்கர்வாடி எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து நார்த் இந்தியாவுல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது பாத்தீங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவல் காலங்கள்லயுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. ரொம்பவே மொறுமொறுப்பா நல்லா வந்து மசாலா எல்லாம் போட்டு ரொம்ப கிறிஸ்பினஸா சூப்பரா இருக்கும். நீங்க ஈவினிங் டீ போடுறீங்க அப்படினா அதுக்கு ஒரு பக்காவான ஸ்நாக் ரெசிபியா இருக்கும். நம்ம கடைகள்ல அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டாம். வீட்லயே பாத்தீங்க அப்படினா ரொம்பவே சிம்பிளா குயிக்கா வந்து பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம், அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு எண்ணெய் விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பட்டர் போட்டுக்கலாம். ஒரு கியூப் அளவுக்கு பட்டர் கட் பண்ணி போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நெய் கூட நீங்கள் வந்து போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. கையில் வந்து நல்லா உருண்டையாக பிடிச்சிங்க அப்படின்னா அது பிடிக்கிற ஷேப்புக்கு அப்படியே நிற்கணும். அதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் திக்கான டோவாக பிசைஞ்சு எடுக்கணும். நான் வந்து ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா லூஸாலாம் இருக்கக்கூடாது. அதாவது இந்த டோ வந்து ஸ்டிக்கினஸ்ஸாக நல்லா லூஸாலாம் இருக்கக்கூடாது. கரெக்டான பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு பக்கம் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதுக்கான ஒரு சின்ன சட்னி வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட சூடு தண்ணியில் நல்லா ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்போ இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல திக்கான பேஸ்ட்டாக நம்மளுக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சக்கை இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு பிழிஞ்சு மாற்றி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட். நீங்கள் இன்னொரு மெத்தடில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே ஊற போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து கையால் நல்லா பிழிஞ்சு நம்ம அந்த பேஸ்ட்டு மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து இந்த ஸ்நாக்குக்கு பார்த்திங்கன்னா லேசான ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறமா சாட் மசாலா இது வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாட் மசாலா இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த புளிப்பான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பேஸ் போடணும் நம்ம மாவில். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக கொப்பரை தேங்காய் இருக்கும்ல அந்த தேங்காய் கூட நீங்கள் போடலாம். இது போடும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நான் வந்து கொப்பரை தேங்காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் தேங்காவாக இருந்தால் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா போடணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 5 போல் நல்ல மிளகு இவ்வளோ போட்டு இதை நல்லா வந்து வறுத்தெடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அப்போ இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வந்து நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, அப்புறமா இது கூடவே பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அப்புறமா சுகர் இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம வந்து வறுத்தெடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பேஸ். இது இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த ஸ்நாக்குக்கு ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்து நம்ம வச்சுக்கணும். இப்போ இதை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவு இருந்துச்சு. இப்போ இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் ஒரு பேட்சை மட்டும் நான் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கவுண்டர் டாப்பில் வரமாவு தூவிட்டு நம்ம வந்து ஒரு டோ வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதாவது நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிறத விடையிலுமே கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும். ரொம்ப தின்னாக போயிடுச்சு அப்படின்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு திக்காக தேய்ச்சி எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நல்லா தேய்ச்சி எடுங்க. நம்ம வந்து மாவில் ஓமம் போட்டிருக்கோம். நீங்கள் ஓமத்துக்கு பதிலாக எள்ளு போடலாம்.
ஜீரகம் போடலாம். இந்த மாதிரி எது வேணால் போடலாம். இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த புளி சட்னி அது வந்து கொஞ்சமாக விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து நல்ல ஒரு புளிப்பு, இனிப்பு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறையாவது வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சட்னி ஊற்றிட்டு மேலே வந்து அந்த பொடியை ஃபுல்லாகவே நம்ம தூவி விட்டுறலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சட்னி வெளியே தெரியவே கூடாது. அந்த பொடி மட்டும்தான் தெரியணும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைசினஸ்ஸாக நல்லா காரசாரமாக சாப்பிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இது வந்து பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இதை வந்து நம்ம ரோல் பண்ணிடணும். இப்போது கொஞ்சம் இடம் இந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயும் கொஞ்சமாக நம்ம மாவு தூவி விட்டுறலாம். விட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸை மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது கடைசி வரை இலகி வராது. இல்லை அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அது இலகி போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சமாக தண்ணி மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒட்டி விட்டுருங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போது ஒட்டி விட்டுட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு ஒன்று கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த லேயர்ஸோட பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த ஸ்பைசினஸும் அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி நம்மளுக்கு மாவு கூட ரொம்பவே பார்க்கவும் அழகாக இருக்கும். டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ரோல் மாடலில் நம்ம வந்து அப்படியே எடுத்துடலாம். கை வச்சு ஈஸியாக வந்துடும். இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒன்று எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அது லேசாக இந்த மாதிரி எடுத்து விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன். இப்போ வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெயோட சூடுன்னு பார்த்திங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய மசாலா எல்லாம் சீக்கிரமாகவே கருக ஆரம்பிக்கும். அதே சமயம் வெளிப்பக்கம் அந்த மைதா மாவு பார்த்திங்கன்னா வேகாமல் போயிடும். ஸோ மைதா மாவும் நல்லா மொறுமொறுன்னு வேகணும். மசாலாவும் தேஞ்சு போகக்கூடாது. ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கண்டிப்பாக நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரும்போது திருப்பி திருப்பி போட்டு நல்ல கோல்டன் கலரில் மொறுமொறுன்னு வரணும். அது வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுங்க. இது வந்து கண்டிப்பாக ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு நம்ம வந்து பொரிக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ வெளியே எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூவில் போட்டுட்டிங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் நம்மளுக்கு வெளியே போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவே சூப்பராக நல்லா மொறுமொறுப்பாக அதே சமயம் நல்ல ஸ்பைசினஸ்ஸாக காரசாரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.